ஆமா, சித்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், நானே சமையல் பண்றேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்குங்க அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா நானே பண்ணிடுவேன். பாவம் அவளும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆமா விஜயா, அந்த ராஸ்கல்ஸ் வீட்டுக்குள்ள கல்லெறிஞ்சு சித்ராவை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அம்மா கிட்ட போய் இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன சித்ரா நடந்துச்சு? யார் அவங்க? ஏன் கல்லெறிஞ்சாங்க? அம்மா, அது பெரிய விஷயமே இல்ல. ஏதோ என் மேல உள்ள எரிச்சல் பொறாமையில பண்ணிட்டாங்க. விடுங்கம்மா. என்னங்க இவ இவ்வளவு சாதாரணமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க இது விஷயமா ஒண்ணுமே பண்ணலையா? ஐயோ அம்மா, நீங்க வீணா அதுக்கு போய் டென்ஷன் ஆகாதீங்க. அதை யார் பண்ணினாங்கன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. வேலை வரும்போது நான் யாருங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, டீ காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா? வேணாமா, டேப்லெட்ஸ் எடுக்கும்போது மட்டும் கேக்குறேன். அப்போதா. அப்புறம் வேற என்னென்னமா இந்த வீட்ல நடந்துச்சு? அம்மா, நானும் அப்பாவும் நீங்க வீட்ல இல்லாம ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணோம். அது தவிர வேற ஒரு பிரச்சனையுமே இல்ல. இல்லையாப்பா? ஆமா ஆமா. ஏங்க, சித்ரா சொல்றது உண்மையா? உங்க மொழியே சரியில்லையே. அம்மா, நீங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அப்பா மொழியே அப்படித்தான். என்ன நம்புங்க. நீங்க 2 பேரும் எது சொன்னாலும் நான் நம்பித்தானே ஆகணும். ஏன்னா என் நிலைமை அப்படி. இந்த பாழா போன நெஞ்சு வலி இன்னொரு தடவை வரதை விட நான் அன்னைக்கே போய் சேர்ந்திருக்கலாம். ஏமா திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் அப்பாவும் இனி உங்க மன நோக நடந்துக்கிறது இல்லைன்னு டிசைட் பண்ணிருக்கோம். எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஆனா ஒரு விஷயம் விஜயா, சில விஷயங்கள்ல நீ தேவையில்லாம அடம் பிடிக்காத. அது உன் ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நான் எங்கெங்க அடம் பிடிக்கிறேன்? சித்ரா தான் கொஞ்ச நாளா இந்த ராகேஷ் விஷயத்துல கொஞ்சம் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை மறந்துரு விஜயா. சித்ரா கூட இப்ப அந்த விஷயத்திலயும் உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அப்படியாமா? அப்போ நீ அந்த ராகேஷ ஒரேடியா மறந்துடுவியாமா? இன்னொரு விஷயம் விஜயா, ராகேஷ் குடும்பத்தை விடவும் ராகேஷை விடவும் நல்லவனா பார்த்து சித்ராவுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏங்க, அது உங்களோட பொறுப்பு இல்லையா? என்னோடதும் பொறுப்பு தான். ஆனா இந்த சம்பந்தத்தை விட நல்லதா இன்னொரு சம்பந்தம் என்னால சித்ராவுக்கு அமைச்சு கொடுக்க முடியாது. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா விஜயா, உன்னுடைய இந்த நிலைமையை நினைச்சுதான் சித்ரா இந்த முடிவுக்கு வந்தா. ஆனா நாம நினைக்கிற மாதிரி சித்ராவால ராகேஷ் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. என்னம்மா சித்ரா, நீ என்ன சொல்ற? இல்லம்மா, அப்பா அது தப்பு கணக்கு போட்டிருக்காரு. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கவலைப்படாதீங்கம்மா.
பாத்தியாம்மா, நீ என் பொண்ணுதான்னு அப்பா கிட்ட நிரூபிச்சிட்ட. அது போதும். இப்பதான் எனக்கு இன்னும் பல காலம் வாழணுங்கிற மாதிரி ஆசையே வந்திருக்கு. விஜயா போதும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. சித்ரா வாமா, நான் உனக்கு சமையல்ல ஹெல்ப் பண்றேன். சித்ரா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்கு ராகேஷ மறந்துடுற, அது இதுன்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அப்பா, என்னால அம்மா கிட்ட போல நடந்துக்க முடியல, மன்னிச்சிடுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பழைய சோபா மாதிரியே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நீ வேணும்னா அப்படியே சொல்லிக்கோ. ஆனா அன்னைக்கு மதன் ஸ்ருதி வெட்டிங்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ராகுலன் உங்க வைஃப் சிரிக்கவே மாட்டாங்களான்னு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமாக்கோ? இருந்துட்டா போச்சு, அதுல உனக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? இப்ப சொல்வீங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகுலன் உங்க வைஃப் எல்லாரையும் பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்வீங்க? அவ வாயே அப்படித்தான் சமாளிச்சிடுவேன். ஏன் அதையே உங்க கிண்டல் அடிக்கும் போது சொல்லிருக்கலாம் இல்லையா? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணுமே பண்ண வேணாம். வேலையில இருந்து வந்ததும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பு, அப்புறம் உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க ராகுலன், அதுவே போதும். நீங்க என்ன விருந்தாளியா? உட்காருங்க சாப்பிடுங்கன்னு உபச்சாரம் செஞ்சுட்டு இருக்க. ரொம்ப தான் எதிர்பார்க்காதீங்க. ஏதோ கல்யாணம் செஞ்ச புதுசுல அப்படி கேட்டிருப்பேன். அதுக்காக நான் பழைய சோபாவா இல்லைன்னு சொல்லுமா? ஓஹோ, அப்போ நான் கல்யாணம் ஆன புதுசுல விருந்தாளி, இப்போ வேண்டாம் விருந்தாளியா? அத நானா சொல்ல மாட்டேன். அது நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அப்போ நான் எப்படி நடந்துக்கணும் சொல்லு. அதுதான் கீர்ன ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. விடிஎம்மோட வேலையே இனி உங்களுக்கு வேண்டாம், உங்க பிசினஸ மட்டும் பாருங்கன்னு. நீங்களும் கேட்கறதாவே இல்ல. பாத்தியா, நல்ல விஷயம் ஒன்னு சொல்லணும்னு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்தேன், உன் முகத்தை பார்த்தது மறந்துடுச்சு. அப்படி என்னங்க நல்ல விஷயம்? மகேஷ் வெளியே வந்தாலும் நம்ம ஆபீஸ்ல இனிமே கால் வைக்கவே முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆபீஸ் பணத்தையே கையாடினவனாச்சே மகேஷ், எப்படி அதே ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? உண்மைதான், ஆனா விடிஎம் மேல எனக்கு இதுவரை நம்பிக்கை பிறக்கல. எங்க மகேஷ் கூட போலியா கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே வந்துச்சு. ஆனா இப்ப அது தீர்ந்துருச்சு. எப்படி சொல்றீங்க? விடிஎம் மகேஷோட இடத்துக்கு புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அது வரைக்கும் அவனோட வேலையும் என்னையே பார்க்க சொல்லி கெஞ்சி கேட்டாரு. சரியா போச்சு. இது எனக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல வந்தீங்களா? யார் சொன்னாங்க நான் சொல்ல வந்த நல்ல விஷயம் உனக்குன்னு? ராகுலன், இனியும் உங்களுக்கு நல்ல விஷயம்னு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. ச்சே, நீங்க திருந்தவே போறதில்ல. சரி சரி, போய் முதல்ல வாஷ் எடுத்துட்டு வந்துருங்க, நான் சாப்பாடு ரெடியாக்குறேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? உங்களுக்கு பிடிச்ச பாஷையில சொல்றதுன்னா விடிஎம் கிழங்கு கறி, மகேஷ் பூசணி குழம்பு. போங்க, போய் உங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா கறி ஆறிட போகுது. அப்பப்பா, இந்த மனுஷங்கிட்ட எப்பவும் விடிஎம் மகேஷ பத்தி பேசி பேசியே என் வாயில வேற பேரே வர மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, மிஸ்டர் ராகுலன் இருக்காரா? யார் பேசுறீங்க? இருக்காரா இல்லையா? இருந்தா போன் அவர்கிட்ட கொடுங்க மேடம். அவரு பாத்ல இருக்காரு. நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நான் மெசேஜ் பாஸ் பண்ணிடுவேன். மேடம், நான் சொல்ற விஷயத்த மட்டும் கவனமா கேட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க, அது போதும். சொல்லுங்க, அப்படியே பண்ணிடுறேன். மிஸ்டர் ராகுலன் ரொம்ப நல்லவர், சின்சியர் ஒர்க்கர். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு. என்னது?
சமீபத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அது வேண்டான்னு சொல்லிடுங்க மேடம். என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஆபீஸ்ல இந்துன்னு ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ஆமா, கேள்விப்பட்டேன். அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? இது மிஸ்டர் ராகுலனை எங்க கொண்டு வந்து விட போகுதுன்னு உங்களுக்கு இப்ப புரியாது. ஆனா ஒண்ணு, அவன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன் மேடம். கேட்டு நடந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு தான் நல்லது. நான் என்ன பண்ணணும்? உடனே உங்க புருஷங்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை ஆபீஸை விட்டு துரத்த சொல்லுங்க. இல்லனா நீங்களும் உங்க புருஷனும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சீக்கிரமா இதை பண்ண வைங்க. பாய். பாஸ், நீங்க சொன்னபடியே ராகுலனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன். அப்படியா? தேங்க்ஸ் விபல். நான் உங்ககிட்ட நேர்ல பேசணுமே. அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன். பாய். பாய் விபல். என்ன சோபா, சாப்பாடு ரெடி பண்றேன்னா ஒண்ணுமே பண்ணாம என் போனை கையில வச்சுக்கிட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க. யார் சோபா? யாரும் இல்லைங்க. ஆன்சர் பண்ண, ஆனா கட் ஆயிடுச்சு. நீங்க வாங்க சாப்பிடலாம். விஜயா, இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்லைங்க. கொஞ்ச நாள்ல நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஏன், நான் ஒரேடியா இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஏன் விஜயா இப்படி எல்லாம் பேசுற? பேசாம என்னங்க பண்றது? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இத்தனை வருஷத்துல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா ஒரு நாளும் நீங்க என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போனது இல்லையே. என்ன மன்னிச்சிரு விஜயா. நீ பாபுவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். அப்படி பண்ணினேன் தான். எதுக்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். விஜயா, அவன் இங்க வரும்போது எவ்வளவு வெகுளியா நல்லவனா தானே இருந்தான். அவனால அப்படி என்ன நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடும் இப்படி பண்ண? இந்த அருணா தாங்க சித்ராவும் பாபுவும் நெருங்கி பழகுறாங்க. இது எங்க போய் முடிய போகுதோன்னு என் காதுல அடிக்கடி ஓதிக்கிட்டே இருந்தா. பத்தாததுக்கு அப்படி ஒரு கொடூரமான ஐடியாவையும் போட்டு கொடுத்தா. அவதான் அப்படி சொன்னான்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? ஏதோ என் பொண்ணு நல்லா இருந்தா போதுங்கிற எண்ணம் தான் என் மனசுல இருந்துச்சே தவிர நான் வேற எதை பத்தியும் யோசிக்கல. தப்பு பண்ணிட்டேன் விஜயா, தப்பு பண்ணிட்டேன். ஆமாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் தான்.
அத நான் ஹாஸ்பிட்டல்ல தனியா படுத்திருக்கும் போது தாங்க உணர்ந்தேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. விஜயா, நீ தப்ப உணர்ந்தேன்னு சொல்றியே, அதுவே எனக்கு போதும். தயவு பண்ணி இனிமேலும் கேட்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி தப்பு பண்ணாத. ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன நம்பலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அம்மாவும் தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. அதனால தாங்க நானும் எங்க சித்ரா பாபு பின்னாடியே போயிடுவாளோங்கிற பயத்துல அப்படி பண்ணிட்டேன். இது தப்பா சொல்லுங்க? சரி, நடந்தது நடந்துடுச்சு. நீ வேற இப்பதான் உடம்பு தேறிக்கிட்டே வர. இந்த நேரத்துல இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். பாவம் சித்ரா, எனக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து அவளுக்கு தான் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நானும் முடிஞ்ச வரையில அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். ஆமா, சித்ரா எங்க காணோம்? ஆ, அது விஜயா, சித்ரா வெளியே போயிருக்கா. வெளிய போயிருக்காளா? எங்க? அது யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. என்னங்க இது, என்கிட்ட சொல்லாம போயிட்டா? இல்ல, நீ தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. ஃப்ரெண்ட பார்க்கவா? யார? வந்து இல்ல விஜயா, நான் யாருன்னு கேட்கல. நீங்க இப்படி திருட்டு மொழி முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? ஒருவேளை சித்ரா ராகேஷ பார்க்க தான் போயிருப்பாளோ? உங்க அன்பு மகள் என்ன பண்ணினாலும் நீங்க அதுக்கு உடந்தையாச்சே. உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாய் எனர்ஜி வந்ததும் மறுபடியும் உன் ஆட்சி ஆரம்பிச்சிட்டியே. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். சித்ரா யார பார்க்க போயிருக்கா? அதான் சொன்னனே ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் எதுக்காக இப்படி நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பாவும் பொண்ணும் என் முன்னாடி இனி ராகேஷ் பேச்சை எடுக்கவே மாட்டோங்கிற மாதிரி பேசுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் என் தலை மறைஞ்சதும் கூட்ட சேர்ந்துகிட்டு உங்களுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணி முடிச்சிருவீங்க. தெரியாதா எனக்கு? ஐயோ, அப்படி என்ன பார்க்காதடி, எனக்கு பயமா இருக்கு. ராமாயணத்துல இருந்து சூர்பனக தான் தப்பி வந்துட்டாளோன்ற மாதிரி இருக்கு. அப்போ என்ன ராட்சசிங்கிறீங்களா? அத வேற என் வாயால சொல்லத்தான் வேணுமா? சேச்சே, நான் அப்படி சொல்வேனா? இந்த ஏரியாவிலேயே பிரிட்டி உமன் நீ தான், போதுமா? ஆமா, கதைய மாத்த பார்க்காதீங்க. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். சித்ரா யார பார்க்க போயிருக்கா? அடிப்பாவி, நான் வச்ச ஐஸ்ல அப்படியே மெய் மருந்து போயிடுவான்னு பார்த்தா கரெக்டா மேட்ருக்கு வராளே. அதான் சொன்னனே, அப்புறம் என்ன? எப்படி இருந்தவ சித்ரா, இப்போ அந்த ராகேஷ் தான் உலகம்னு அலையறாளே. என்னதான் பண்ணுவேனோ?